சோடி 1500. சோடி 1500 இது. இதெல்லாம் சோடி 1500. வெறும் சோடி இப்போ நம்ம தான் கிடக்கணும் யாழ்ப்பாணம். சின்னாக்கள் அந்த டீசர்ட் எல்லாமே 1000 ரூபாய்க்கு 4 குடிக்கணும். என்ன மாதிரி இருக்கு? குளிர் தானே சரியா? சரியா? நான் சுவிஸ்லேயே இருந்துக்கலாம். சுவிஸை விட இங்கே சரியா குளிருது. சரி 2000 ரூபாயா? ஆமாம் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் ஷாப்பிங் தானே தானே. இதெல்லாம் சோடி 1500. இந்த ரெண்டு எடுத்தீங்கன்னா சோடி 1500. சோடி 1500 ரூபாய்க்கு 1200 என்னடா ஹெவியாக இருக்குண்ணே. ஆமாம் இது சாவியும் காட்டலாமே கிடையாது கத்திலே சோடா வந்துருக்கலாம். பார்த்துங்களா கத்தில் எப்படிலாம் வந்துருக்கண்டு. ஏசியில் போட்டு தூசியில் போட்டு வைக்கிறீங்க. அப்படி எங்களை பார்த்து சொன்னால் வெளிநாட்டுக்காரமே இவர் ஷாப்பிங் பண்ண வேணா கவுனுகள் என்ன இந்த டெம்பரேச்சர் கூடன்னு சொல்லி ஃபோனே நின்றுட்டு வீடியோ எடுக்க போட்டது. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாண டவுனுக்கு தான் வந்து நாங்கள் இங்கே மகள்ராஜ் நிற்கிறோம். வணக்கம். 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 இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாண நகரை சுற்றி பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் நாளைக்கு வந்து புது வருஷத்துக்கு முதல் நாள் யாழ்ப்பாண நகரம் என்ன மாதிரி இருக்குது, இந்த புது வருஷ கொண்டாட்டம் யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். போவோமா? போகிறதுக்கு வந்து தொப்பி போட்டு போவோம். ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பயங்கர வெயில் கொளுத்து எரிக்குது. உண்மையிலே இந்த தண்ணியை குடிச்சிட்டு போனால் அங்கே போய் ஆவியாகுதான் எரிஞ்சிடும். அப்படிதான் சரியான வெயிலாக கிடக்கு அந்த வேலை. இப்போ நாங்கள் ஏன் வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பின்னேர் தான் வீட்டு எடுக்கிறோம். நாங்கள் ஏன்னா பின்னேர் வெயில் தாழ எடுக்கிறோம். ஆனால் இந்த வருஷம் இப்போ நாங்கள் மத்தியான வெயில் கிட்டத்தட்ட இப்போ 1 மணி இருக்கு நினைக்கிறேன், 1:30 தான் வந்து நாங்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கெங்கே பேமெண்ட் போட்டு கிடக்கு, எங்கே மலிவாக கொடுக்கணும், எங்கே போனால் நீங்கள் உங்களுக்கு உடுப்பெல்லாம் வேணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து கொள்ள போகிறோம். அதனால் நீங்கள் வீட்டை இருந்து ஆறுதலாக பார்த்துட்டு பின்னேர் நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் வடிவாக பார்த்து வெயில் காயாக வைக்கிறதுக்கு இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதோட வந்து எங்களோட ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து முட்டாஸ் கடை சந்திட்டு தான் ஆரம்பிக்கிறோம். என்ன மாதிரி இந்த யாழ்ப்பாண நகரம் இந்த காலத்தில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்ளும். இங்கே பாருங்க, இந்தால ஒரு சில கடையில் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா சொன்னால் சேல்ஸ் மாதிரிலாம் போட்டிருக்கணும் பாருங்க. இப்போ நாங்கள் நேராக போகிறோம், அதாவது ஸ்டாலின் ரோட் பக்கம் போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் யாழ்ப்பாண டவுனுக்கு அந்த 2 பெட்ரோல் செட் இருக்குது, இந்த பகுதியில் நிற்கிறோம் பாருங்க. இங்கால ஆனால் என்ன தண்ணி இதான மெயின் ரோடு, அங்கேருந்து வரவங்க பார்த்து நின்று தான் வரணும்டா. ஓகே, இப்போ என்ன வச்சுன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் நிறைய உடுப்பு கடை இருக்குது, நகை கடையெல்லாம் இருக்குது. நாங்கள் அந்த HNB பேங்க் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட் தனியார் பேருந்து நிலையம், அதுக்குள்ளே போனால் தான் நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வெயிலுக்கு வந்து மக்கள் நிற்கணுமோ இல்லையோன்னு சொல்லி அது கேள்விக்குறி தான். என்ன நீங்கள் சொல்லுமா, நிற்கணுமோ இல்லையோ? நாங்கள்லாம் இந்த நேரம் வர மாட்டோம், நானும் வர மாட்டேன் இந்த நேரம். ஆனால் இந்த நேரம் க்ரௌட் குறைவாக இருக்கும் என்று சனம் வந்து நிற்கும் வாங்குறது. பார்ப்போமா என்னண்டா அன்றைக்கு. ஓகே ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த ஆஸ்பத்திரி பின் வீதிக்குள்ளே போகிறோம். இந்த இதால் போய் நாங்கள் அப்படியே தனியார் பேருந்து நிலையத்துக்கு போகிறதால் இதுக்குள்ளே நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது. வளமே இதுக்குள்ளே அந்த ரோட்டே முடங்கி இருக்கும், அந்தளவுக்கு மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ப்போம். இப்போ சிலது வந்து இப்படி யோசிப்பேன், பின்னேரம் வந்தால் சனத்துக்கு வண்டியில் மத்தியானம் வருவினேன், மத்தியானம் வெயிலாக கிடக்கு பின்னேரம் போகணும்னு சொல்லி ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஆக்கள் வருவினேன். நானாக இருந்தால் பின்னேரம் தான் வருவேன், வெயில் வேணாம் எனக்கு பின்னேரம் தான் வேணும் சொல்லி வருவேன் நான். நீங்கள்? நாங்களும் அப்படித்தான். ஓகே, இப்போ நாங்கள் ஆஸ்பத்திரி பின் வீதியில் நிற்கிறோம். இங்கே பாருங்கள், எங்களாலையும் ஒரு உடுப்பு கடைகள் இருக்குது, எல்லாத்துலேயுமே சேல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. உடுப்பு கடையில் எல்லாமே வெளியில் வச்சு சேல்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். நான் ஆஸ்பத்திரி பின் வீதி, யாழ் போதனா வைத்தியசாலை பின்பக்கம். இதெல்லாம் 1 வே, அங்கேருந்து வாகனம் வரக்கூடாது. ஆனால் எப்படியும் இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ள எப்படியும் 2-3 பேர்னாலும் நாங்கள் பார்ப்போம். என்ன ஓகே பாருங்கள், இந்த பகுதிக்கெலாம் நிறைய உடுப்பு கடையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் என்ன வேணும்னு சொல்லி உங்களை காட்டிக்கொள்றேன்னு பாருங்கள். இதில் பார்க்க நல்லா வியூ வேண்டாம், அந்த புது கட்டடங்கள் எல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் என்ன வெறுச்சோடி போய் கிடக்கு புது வருஷம் கொண்டாடு வெட்டாரம் முதல் நாள் தான் வந்து எடுப்பினோம்னு சொல்லியும் இல்லை. ஆனால் இருந்தாலுமே உங்கள்கிட்ட சொன்னால் நிற்குது. ஆனால் குறை வேணா. ஆனால் பின்னேடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வித்தியாசமாக இருக்கும், அப்படியே மாறி அப்படியே நடக்கும். மூணு எங்களை பாருங்க, வாகனங்கள் எல்லாங்க குமிஞ்சிருக்கேண்ணே. ஃபுல்லாக சேல்ஸ் எல்லா இடம். இந்த கடைகளில் கொஞ்சம் மக்கள் கணக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குண்ணே.
இந்த பக்கம் நிறைய கடைகள் உடுப்பு கடையில் அதுக்கு அதால் நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய கடைகளில் சேல்ஸ் எல்லாம் போடுறீங்கன்னா அதில் காமர்ஸில் ஏற்கனவே வீடியோலாம் போட்டுனாங்க. அதில் பாருங்க அப்படியே பஸ் ஸ்டாண்டெல்லாம் கொஞ்சம் வரைச்சி போய் தான் கிடக்குன்னு பாருங்க. இது எல்லாமே நீங்கள் பின்னேறம் ஒரு 5 மணி 4 மணி 6 மணி அந்த டைம் வந்தீங்க சொன்னால் இன்னும் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு உடுப்பு கடை கணக்கினுடைய இதுக்குள்ள கொஞ்சம் மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பேமெண்ட் மாதிரியெல்லாம் போட்டிருக்கீங்க பாருங்கள். இங்கால வந்து தனியார் பேருந்து நிலையம் இப்படி நாங்கள் பழக்கடையால் போய் அங்கால பக்கம் காட்டி கொடுறோம். மலையாங்கவை பக்கம் அந்த பக்கம் போய் பார்ப்போம். மேலே உங்களுக்கு யாழ்ப்பாணம் எல்லா இடமும் போய் காட்டுறோம் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. புத்த வழிக்கு சேல்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அதேமாதிரி விலைகளை நான் கேட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே. ஆனால் உண்மையாக இது புது வருஷத்துக்கு முதல் நாள் இப்படி இருக்கிற இல்லைண்ணா சனமாக இருக்குண்ணா. புது வருஷம் தீபாவளி எல்லாம் சும்மா அரங்க எல்லாமே இருக்குது. இங்கால பழக்கடைகள் எல்லாமே ஓகே. இப்படி நாங்கள் விளக்கை பக்கம் திரும்பி அங்கால அந்த மலையாங்க அந்த பக்கம் நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது. அதுக்குள்ளேயும் போய் காட்டிக்கூட நீங்கள் பாருங்க. வெறுச்சோடி இப்போ நம்ம தான் கிடக்கிற யாழ்ப்பாணம். ஆனால் புது வருஷத்துக்கு முதல் நாள் இப்படி இருக்காது. அது மட்டும் தெரியும். ஆனால் வெயிலால் தான் மக்கள் குறைவாக இருக்கணும்னு சொல்லியும் தெரியலை. ஆனால் மட்டும் எல்லாரும் முதல் நாள் தான் உடுப்பு வேண்டுவாங்கன்னு இல்லை தானே. சில பேர் வேலைக்கு வேண்டிடுவாங்க. வறுமையை விட இந்த முறை குறைவு மாதிரி தான் கிடைக்கண்ணே. சரி பார்ப்போம். நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். ஓகே. இப்போ நாங்கள் இப்படியே அந்த மலையாங்கவே அந்த ரோடு தான் போகிறோம். இங்கே பாருங்கள் இதில் உடுப்பு கடைகளுக்கு முன்னாடி சேல்ஸ் மாதிரிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். பாய்ஸ் இந்த உடுப்புலாம் போட்டுக்கிறாங்க. ஓகே. அப்படியே நாங்கள் நேராக போய் விளக்கை பக்கம் திரும்புகிறோம். இதுக்கு அந்த தமிழ் மருந்து கடையெல்லாம் இருக்குது அந்த பகுதிக்கு. இப்போ நேராக போனோம்னு சொன்னால் அது கேகேஎஸ் ரோடு தான். அதுக்குள்ள உடுப்பு கடை குறைவு. இந்த பாத்திர கடைகள்லாம் இதுக்கு கூட இருக்குது. இதான் திரும்புங்க. சிலவா அப்படியே காட்டின்னு போவோமே. ஓகே. என்னடா இது வெறுச்சோடி போய் கிடக்கு பாருங்க. வெயில் தானே இப்போ கடைக்குள்ளே போய் இதுக்குள்ளே நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது. ஆக்கள் குறைவாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக பாய்ஸ் இந்த உடுப்புகள் கணக்கு இருக்குது பாருங்கள். அது எதுக்கும் துணி கடைகள் அதுகளும் கணக்கு இருக்குது. எங்களை பாருங்கள். மற்ற ஈரோ சைடு உடுப்பு கடைகள் ஆண்கள் பெண்களுக்கான உடுப்பு கடை எல்லாமே இருக்குது. எல்லாமே ஒருத்தர் போய் தான் கிடக்குண்டா. 2 பக்கம் உங்களை காட்டி கொண்டு போகிறேன். நல்ல பாட்டு போகுது. அந்த பாட்டை கேட்டு கொண்டு ஃபீல் பண்ணிக்க அடுத்த பாட்டு வருது பாருங்க. இதுக்கு மேலேயும் துணி கடைகள் உடுப்பு கடைகள் எல்லாமே இருக்குது. இந்த இந்தியாவில் பக்கம் எல்லாமே இருக்குது பாருங்க. வாணி டெக்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே ஆக்கள் குறைவாக இருக்குண்ணே. இப்படி அங்கே நாங்கள் பார்த்துட்டு வந்து இப்படி நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பி ஆஸ்பத்திரி ரோட்டுக்கு போகிறோம். ஓகே. இன்றைக்கு பஸ்ஸுலாம் சரியான பிஸியாக இருக்குமேண்டா. வெளி மாவட்டங்கள் அடுத்த புது வருஷம் கொண்டாடுறதுக்கு எல்லாம் போயினோம். ஓகே. அப்படியே நாங்கள் ஆஸ்பத்திரி ரீதியால் போய் கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் நேராக போய் நூலகத்தால் வந்து இதால் போவோம். இதால் திருப்போம். இதால் திருப்போம். நீங்கள் கொஞ்சம் முதல்ல சொன்னால் தான் நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணி கொண்டு வருவேன். இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் ஆக்கள் நீங்கள் முனீஸ்வரா வீதி என்ன வீதியில் போகிறோம். நீங்கள் பைக்கில் போகலாம்டா. நீங்கள் எல்லாத்துக்கும் பைக்கில் போகிறீங்க நடுங்க இருக்குல்ல. ஓகே. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேமெண்ட் எல்லாம் போட்டுருக்கோம். ஸ்லோவாக போங்க அப்படி காட்டிட்டு போவோம். இப்போ வந்து நாங்கள் இந்த முனீஸ்வரா வீதிக்கெலாம் வந்து நாங்கள் அதாவது இந்த அரசாங்க பேருந்து நிலையம் இருக்குது தானே அதுக்கு முன் வீதிகளை இதில் வந்து இதுக்குள்ள நிறைய சேல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அப்படியே உங்களை காட்டி கொண்டு போகிறோன்னு பாருங்கள். என்ன மாதிரி சேல்ஸ் என்ன மாதிரி விலைகளில் பிடிக்கணும்னு சொல்லி தான் காட்டி கொண்டு பாருங்கள். உங்களுக்கு இங்கே பாருங்க கேர்ள்ஸுக்கு உடுப்பல்கெலாம் இருக்குது. டிஷர்ட்டுகள் இதில் ஹேண்ட்பேக்கள் போட்டிருக்கீங்க பாருங்கள் சேல்ஸ் மாதிரி. இங்கே துணியெல்லாம் என்னென்ன பெட் கவராண்ணா இது வந்து 1000 ரூபா போடலாம். இது 1000 ரூபா. இதெல்லாம் 2000 விற்பாங்க. ஏசியில் போட்டு நாங்கள் தூசியில் போட்டு விற்கிறோம். ஏசியில் போட்டு தூசியில் போட்டு விற்கிறீங்க. போட்டு விற்கிறோம். ஆனால் 1000 ரூபா. 1000 பாரி விடும் இந்த சாமான் தான் இது. சாமான் நாங்கள் பேமெண்ட் சரியா நல்ல வசம் சொல்லுங்க. ஆனால் மூத்த மறைச்சி விட்டு போடுறாங்க. ஓகே. இங்கே வந்து பாட்டாக்கள் எல்லாமே இருக்குது பாருங்க. இதுக்கு நாங்கள் நடந்து தான் போகிறோம் பாருங்க. நடந்து எங்களுக்கு காட்டுறோம். பேக் எல்லாமே என்ன விலை என்ன பேக் எல்லாம் 1000 ரூபா. இந்த பேக்கெல்லாம் 1000 ரூபாய் குடிக்கிறாங்க. இங்கே வந்து பைக் இந்த ஹை பிடிக்கிறா கோல்ராஜ் பைக் இந்த ஹை பிடிக்கும் ஸ்டாண்டில் சீப்பா. ஓகே. நாங்கள் போவோம்மா. ஓகே. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் போட்டிருக்கீங்க பாருங்க. ஆனால் இதுக்கெல்லாம் மக்கள் கொஞ்சம் கூட இருக்குது. இந்த பாருங்க பாடிகள் இந்த வீட்டுக்கு சாமான்கள் தும்பு தடிகள் உடுப்பு அங்கே சரங்கள் எல்லாமே போட்டுருங்க. ஓகே. இந்தியாவில் வேணுங்க. இது வந்து இந்த ஆன்லைன் சாமான் தானே ஃபோன் அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. அண்ணா இந்த ஃபேன் என்ன விலை என்ன இந்த ஃபேனில் மகளிர் நல்லா காற்று வருது தானே அடிக்க இருக்கு. அடு இப்படி மட்டும் செட் பண்ணி விட்டால் நல்லா ஆகும். அடு
என்ன அது என்ன வண்டி வரல 100 ரூபா வந்தா அண்ணே ஹேண்ட்பேக்கில் கூட கொண்டு போகலாம் என்ன உங்களுக்கு ஹேண்ட்பேக் இல்லையே எங்கள்கிட்ட சரி ஓகே நன்றி ஓகே இது பாருங்க நல்லா பாக்ஸுகள் எல்லாம் வைக்கிறேன் பாருங்க அப்படி நாங்கள் அங்கே பார்த்து கொண்டு போகிறோம் என்ன இதுக்குள்ள வந்து வளமையாகவே நிறைய உடுப்பு கடைகள் இருக்கும் அது இல்லாமல் இன்றைக்கு வந்து இந்த புது வருஷத்துக்காண்டி சேல்ஸ் எல்லாம் போடுற வளமையாக அப்படியே அந்த பகுதிக்கு நாங்கள் போவோம் என்ன இங்கே அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் கூடைகள் பிடிச்சிக்கொண்டு தான் எல்லாரும் ஷாப்பிங் நடக்குது எல்லாரும் அதில் பாருங்க இங்கே வந்து பாட்டாக்கள் இது சொல்லி எல்லா பக்கத்தாலையும் சேல்ஸ் போட்டுருக்கீங்கன்னா இங்கே வந்து ஸ்கூல் பேக்குகள் ஹேண்ட் பேக்லாம் இருக்குது என்ன விலையா வேணா 1400 ரூபா போகுதுண்ணா ஸ்கூல் பேக்கெல்லாம் இதை எடுத்தாலும் 1500 இது எடுத்தாலும் 1500 இந்த பேக்கெல்லாம் சோடி 1500 சோடி 1500 இது இதெல்லாம் சோடி 1500 ஓகே இது இதெல்லாம் சோடி 1500 இந்த ரெண்டு எடுத்தீங்கன்னா அது சோடி 1500 சோடி 1500 ரூபாய்க்கு இதெல்லாம் 1000 ரூபா ரெண்டைக்கு மட்டும் இல்லை நாளைக்கு மட்டும் ரெண்டைக்கு மட்டும் தானே இது எல்லாமே சோடி 1500 1400 ரூபாய்க்கு ஒரு விலையில் கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்துருக்கலாம் இதை எடுத்தாலும் 1500 இது எடுத்தாலும் 1500 ஓகே அப்போ அதில் சேல்ஸ் தான் கொடுக்குறீங்க மக்கள் வராங்களா புது வருஷம் மக்கள் வராங்க விலையில கேட்டுட்டு அப்படி எங்கிட்ட வந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் எடுத்து கொண்டு போனா ஓகே போன வருஷம் ரொம்ப கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் குறைவு தான் இதே மாதிரி வாங்க கிடைக்கணும் வெயிலால் ஓகே நன்றி சரி சரி ஓகே ஓகே அப்படி நாங்கள் அங்கே காட்டி கொள்கிறோம் பாருங்கள் இங்கே ஃபுல்லாக உடுப்பு கடையெல்லாம் இருக்குது ஓகே சார் உடுப்பு இதெல்லாம் ஃபுல்லாக உடுப்பு எல்லாம் அந்த சேல்ஸுக்காண்டி இப்படி முன்னுக்கெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் வாரங்கள் எழுதி பார்த்து கூடிய மாதிரி இருக்கும் ஆமாம் இதெல்லாம் பழமையாக நாங்கள் இதுக்கால போயிடலாம் இந்த வீதியால் அவ்வளவு சிரமமாக இருக்கும் ஃபுல்லாக நிறைஞ்சு இதெல்லாம் போயிடலாம் அதான் ஆனால் இப்போ பாருங்கள் என்ன மாதிரி கிடைக்கும் முதல்ல சொல்லுங்கள் என்ன மாதிரி போயிடலாம் பைக் இந்த பாதைக்கே விரையிலாது நடந்து கூடி வர்றது கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த முறை நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்குது பைக்கில் சும்மா போகலாம் அவ்வளோத்துக்கு குறைவாக இருக்கு நாக்கள் பின்ன இருந்தாலும் வருவாங்க டாக்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த இங்காலையில் பாருங்க ஜீன்ஸ் எல்லாமே சேல்ஸ் போட்டிங்கன்னா ஜீன்ஸா ஷோர்ட்ஸா ஜீன்ஸ் தானே என்ன விலை என்ன 500 ரூபாய்க்கு ஜீன்ஸ் எல்லாமே சேல்ஸ் போட்டிங்கன்னா ஒரு சிலது அந்த என்ன சொல்கிறது இந்த கொஞ்சம் இது மாதிரி கலர் ஃபேடான மாதிரி இருக்கும் ஆனால் நல்லதெல்லாம் சிலது இருக்குது வந்து நீங்கள் பார்த்துருந்தோம் ஓகே பாருங்க இது ஃபுல்லாகவே சேல்ஸ் எல்லாம் பாருங்க இங்கே பாய்ஸ் இல்லை கேர்ள்ஸ் இல்லை எல்லா உடுப்புமே சேல்ஸ் போட்டிருக்கீங்கன்னா மூன்று டிஷர்ட் 1000 ரூபா 3 டிஷர்ட் 1000 ரூபா ஒரு பெரிய டிஷர்ட் 600 ரூபா இதா இது 600 பெரிய கடை இது 600 அங்கே ஒரு டிஷர்ட் ஒரு ஒவ்வொரு விலையில இருக்குங்க வந்து பாட்டாக்கள் பாருங்க இங்கே வந்து எல்லாமே பாட்டாக்கள் சேல்ஸ் பண்ணி போட்டுங்க பாருங்க இதுக்குள்ளே சோடி 1500 ரூபான்னு சொல்லி ஆஃபர் எல்லாம் கொடுக்கணும் இந்த நிறைய இருக்குது லேடிஸ் நேம் இருக்குது பாய்ஸ் நேம் இருக்குது இந்த இதெல்லாம் முனீஸ்வரர் அலையெல்லாம் இருக்குது இந்த கடைகள் இல்லாமல் பாருங்க அதை பார்த்து வந்து வரலாம் இந்த ஆஸ்பத்திரி முன்வீதி அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்வீதிக்குள்ள முனீஸ்வரர் அலை இதுக்கெல்லாம் இதெல்லாம் சேல்ஸ் 1000 சவுண்ட் கேட்குதா சவுண்டை கேட்க தான் புது வருஷம் களை கட்ட 2 வருது ஃபீல் உண்டு ஓகே இங்கே பாருங்க ஆனால் அம்மையாக ஒரு டல்லான மாதிரி கிடைக்கும் எனக்கு பார்க்க பழைய பரபரப்பு காணாது பார்க்கட்டா வா 10 மக்களுக்கு 3 சோர்ஸ் 1000 ரூபாய்க்கு 4 1000 ரூபாய்க்கு 4 என்ன 1000 ரூபாய்க்கு 4 கொடுக்குறீங்க 1000 ரூபாய்க்கு 4 டீசர்ட் இல்லை அடித்தது 3 டீசர்ட் தான் போட்டுருக்கீங்க 1000 ரூபா 4 கொடுக்குறீங்களா சின்னாக்கள் அந்த டீசர்ட் இல்லாமல் 1000 ரூபாய்க்கு 4 கொடுக்கணும் ஓகே பாருங்க இதுக்கு பாட்டு போகுது ஆடி கொண்டு ஷாப்பிங் பண்ணலாம் இதுக்கு கொஞ்சம் சடம் கூட இருக்குது இதுக்கு என்ன அப்படி கொடுக்குறாங்க இதெல்லாம் நாங்கள் கூட கிடக்கு வந்ததுக்கு என்னோடது டீஷர்ட்டா பாப்கார்ன் மெட்டீரியல் டீஷர்ட் மாதிரி என்ன வேலை அது டீயை கொண்டு போயிட்டு வர ஆள் பிள்ளையா நாள் கொஞ்சம் டீ எடுத்து குடிச்சு போடுவேன் கதை கொடுத்து நன்றி ஓகே 1000 வாங்க அங்கே அடுத்த சேல்ஸ் என்ன வேலை
ஷர்ட் 1000மா உண்டா 1000 ரூபா ஷர்ட் எல்லாம் 1000 ரூபா இந்த மெகா சேல்ஸ் எல்லாமே ஷர்ட்டுகள் டிஷர்ட்டுகள் எல்லாம் போட்டிருக்கீங்க பாருங்க ஓகே சரி போலாமே ஓகே இங்கே எல்லாம் ஃபுல்லாக இது போய்ஸ் இருக்குது இப்படி நாங்கள் யாழ்ப்பாணம் நெடுந்தூர பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோம் இதுக்குள்ள வந்து அந்த சேல்ஸ் போடல இந்த இடங்களில் போடல தெரியுமா ஓ இப்போ வீதியில் பொது வீதியில் சில போட விட மாட்டோம் அதில் அப்படி நாங்கள் முத்தவழிக்கு போவோம் அடே எனக்கு இப்போ நாங்கள் நாங்கள் சனமில்லையாண்டு இங்கே முடிச்சாமல் நிற்குது முத்தவழியில் விழுந்துட்டா இங்கே சரியா ஓகே இப்போ நாங்கள் அங்கே பக்கம் காட்டுவோம் அங்கெல்லாம் கடையில் இருக்கலாம் ஓடு 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 சரி இப்போ நாங்கள் எப்படி எதுக்கு இதில் தான் கடையில் நம்ம ஆரம்பிக்குது இதில் வந்து அப்படியே நாங்கள் அங்கே போவோம் ஓகே இங்கே பாருங்க இதில் ஆரம்பிக்கும் இந்த கடைகள் இந்த இதெல்லாம் ஜீன்ஸுகள் பாட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 150 ரூபா குடிக்கணும் ஓகேங்களா இதில் மக்கள் எல்லாம் பண்ணி பண்ணிக்கணும் என்ன இது லேடிஸ் உடுப்பு இல்லைண்ணே ஆமாம் இதுக்குள்ள என்னென்ன காட்ட போனோம்னா தெரியல எனக்கு அந்தளவுக்கு வெயில் கொளுத்துது இதெல்லாம் ஜீன்ஸுகள் லேடிஸுக்குரிய பாட்டாக்கள் இந்த பாருங்க இந்த சூட்கேஸோட கொண்டு வைக்கிறேன் ஒரு ஜீன்ஸ் 1000 அந்த ஜீன்ஸ் எல்லாமே 1000 ரூபா ஷர்ட் 3000 ரூபா 3000 இந்த ஷூ ஐட்டம் எல்லாம் வைக்கிறேன் ஓகே இப்போ கொண்டு எல்லாம் போட்டு கொண்டு இருக்கேன் பாருங்க எல்லாம் தான் அப்படி 500 சரவை இருக்கு இந்த ஃபுல்லாக இதுக்கெல்லாம் கொஞ்சம் பரவர பாருங்க என்னடா அது கோபாட்டி ஏன்னா பபிள் டீ ஓகே இல்லை பனிக்கூட எல்லாம் இருக்கு அதனால் எல்லாம் பாருங்க புது வருஷத்துக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அதிரடியாக எங்கள் வீட்டில் செய்யணும் என்ன இப்போ என்ன நாங்கள் முத்தோடிக்க போகல போகாமக்கு சாப்பாடு இருக்கானே வெயிலுக்கு பசிக்குது இல்லையா தண்ணி தான் விடாக்குது ஓமாடா இந்த அதுக்கு இது ஃபுல்லாக இந்த பேக்கோட இது எடுத்தாலும் 50 இந்த பாருங்க எல்லாம் மலிவா எல்லாரும் மலிவான எங்கே வேணுன்றது நாங்கள் இந்த அடுத்தது இந்த இதுலேயும் அந்த கோயில் கடைகள் அதுகள் எல்லாமே இருக்குது என்ன மாதிரி இருக்குது குளிர் தானே சரியா நான் சுவிஸ்லேயே இருந்துக்கலாம் சுவிஸை விட இங்கே சரியா குளிருது வேர்வை தண்ணி எடுத்து குடிக்கிறாம அப்படி வேறுமா இந்த முத்தவழிகளில் வந்து என்ன மாதிரி கடை இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் முதலாவது வாசல்லே தேவையான கடைகள் இருக்குது பல கடைகள் ஒரு சாப்பிட்டு தான் முழுக்க போனால் தான் 10 ரூபாய் இருக்குமே கிடக்குன்னு வெய்யுக்கு நல்ல வேண்டா நண்பன் மணி தருவான் இப்போ எனக்கு சரி இப்படி இங்கே டாடி இது வடிவாக இருக்கடா இஞ்சிட்டா பாருங்க இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்க இந்த கிளிப் எதுனா பேண்ட் என்ன விலை என்ன இதெல்லாம் 250 நண்பன் 10% வந்துட்டான் பொறுங்க நான் வரேன் நண்பன் 10% வந்துட்டான் வா வணக்கம் யார் வேணும் உண்மை சொல்லி நீங்கள் வந்தீங்க பாருங்க அவர் வேணதுக்கு நீங்கள் கூட்டிட்டு வராங்களே என்ன பண்ணுங்க என்னமா கிடக்கு என்ன கடை ஓட்டுறீங்களா அடிக்கடி தான் இருக்கேண்ணே இனிப்பா வேணுங்கண்ணா எனக்கு தெரியா பைனாப்பிள் என்ன பப்பா பழமா அது வீட்டை எனக்கு வேணாம் அப்படி எங்கே பார்த்துச்சுன்னா வெளிநாட்டுக்காரனும் இவர் ஷாப்பிங் பண்ண வேணா மாடா நீ கதை இங்கிலீஷில் விளையாட்டு ஏன் பண்ணுவீங்க என்ன மாதிரி இருக்குது வருஷத்துக்கு உருப்பட போயிருங்க ஓகே பாருங்க வருஷத்துக்கு வெள்ளைக்கார உடுப்பட வேணும்னு சொல்லி மகள்ரா சொல்கிறாரு ஓகே நாங்கள் மிச்ச இடங்களை பார்க்கல என்ன மாதிரி உங்களுக்கு காட்டிக்கொள்றோம் பாருங்க இங்கே வந்து பெட்டி ஒரு ஐஸ்கிரீம் என்ன லியோ நான் பக்கத்தில் ரியோமே கிடந்துச்சுண்ணே ஓகே இப்போ அங்கால பார்க்கும் போது நாங்கள் இங்கால பார்ப்போம் என்ன இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு சில கடையெல்லாம் கிடக்கு இங்கால பாருங்க இந்த சோக்ஸுகள் இந்த கிளிப் ஐட்டங்கள் இந்த சப்பாத்துகள் பூல் பேண்டுகள் என்ன எல்லாம் விலையில் நான் போட்டுக்கிட்டே பாருங்க அட மகள்டா நீ இந்த ஜிம்முக்கு போகிறதுக்கு கேட்டீங்க சப்பாத்து அப்புறம் வண்டி குறைஞ்சிட்டேன் உடம்பு குறைஞ்சிட்டேன் அப்புறம் போகிறேன் ஜிம்முக்கு என்ன சரி பாட்டா என்ன விலையா ஷூ எல்லாம்
3000 ரூபாண்ணே இந்த வரங்க இதெல்லாம் 3000 ரூபாய் கொடுக்கணும். ஓகே நன்றியா. ஓகே அப்படி இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்காலையுமே மொப்பறது எல்லாம் இருக்குது பாருங்க. மொப்ப இங்கே அது என்ன ஒரிஜினல் தான் பண்ணும். இங்கே வந்து சப்பாத்துகள் அப்படி இங்கே வந்து மொப்பறதுகள் எல்லாம் இருக்குது. என்ன விலையில மொப்பறலாம்? 2000 என்ன எங்கே கண்ட பேக்கில் இப்படி போத்துணுண்டு கூட என்ன சாரி போத்துல கூட. ஓகே என்ன விலை இதெல்லாம்? 1500. ஓகே ஓகே சரி சரி. நல்ல கத்தி என்ன? ஆமாம் கத்தியை பார்த்தீங்கன்னா என்ன விலை கத்தி? 1200. நல்ல ஹெவியாக இருக்குண்ணே. ஆமாம் இது சாவியும் காட்டலாமே கிடையாது கத்திலே சோடா வந்துருக்கலாம். பார்த்தீங்களோ கத்தியில் எப்படிலாம் வந்துருக்கண்டு இந்த அப்படின்னு வித்தியாசம் கத்தியிலாம் கிடையாதுண்ணே. ஒவ்வொன்றும் ஒரு விலைகள் போல. குரடை 600 கடையில் 1000 ரூபா. ஓகே நன்றியா. மற்ற இதில் போய் அண்ணாக்க சொன்னவே எல்லாம் வித்தியாசமாக இருக்குண்ணே. ஒவ்வொரு ஸ்கூலுக்குமா 150 ரூபா. அந்த யாழ்ப்பாணம் என்ன ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் இதே மாதிரி சொக்ஸுகள் இருக்குது தானே அந்த சொக்ஸ் எல்லாமே தாங்க வச்சிருக்காங்க 150 ரூபாய் அவனே. ஓகே நன்றி. இதுக்கெல்லாம் களை கட்டுதுன்னு சொல்லணும் யாழ்ப்பாணம் பரபரப்பாக இருக்கணும் இந்த இதுக்கெல்லாம். அப்பா இந்த ஃபீல்லாங்க தேவைண்ணே. அந்த ஒரு வைப் ஒன்று தேவை. அந்த அப்படி எல்லாம் கத்துறது காதுக்கு அப்படி தேன் மாதிரி கேட்கணும். இதால் போமா இதுக்குள்ள போமா. ஆமாம் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் ஷாப்பிங் தானே தானே பாரு. இதெல்லாம் 3000. ஓகே 3 டிஷர்ட் 3 ஷோர்ட்ஸ் 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் வாரணும் அடே இதுக்கு உள்ளே தான் இருக்குது கணக்கு கடைகள் உள்ளுக்காம போகணும் நாங்கள். சரி அதில் போவோம்ண்ணா. ஓகே இங்கே வந்து அடுத்தது என்ன எல்லாம் 500 ரூபாயா? 500 இதெல்லாமே 500 ரூபாய் கொடுக்கலாம் நைட்டி. ஓகே என்ன விலையா டெனிம் எல்லாம்? 3500. நல்ல மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் நல்லா இருக்கும். அப்படி இங்கே வந்து சொன்னால் இங்கே போவோமே நம்ம இதுக்குள்ள போய் வருவோம் இருக்கா அடிக்கிற வெயிலுக்கு வேணா குளிர்மையாக இருக்கேண்ணே. ஓகே இங்கே வந்து அப்படியே ஹேண்ட் பேக் எல்லாம் கொடுக்கணும் பாருங்க. எல்லாத்துக்கும் நான் விலை கேட்கலாம் நினைக்கிறேன். ஆக்கள் நிற்க முடியாது அப்படி ஆக்களில் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொன்னால் விலையில் கேட்டு சொல்கிறேன். இங்கே 1000 ரூபாய்க்கு ஜாக்கெட்டுகள் கொடுக்கணும். இந்த எங்களை பாருங்க பாருங்க அது டபுள் இருக்கு. நீங்க டபுள் வாசிச்சு போட்டுக்கு அப்படி துணிகள் எல்லாம் விற்கிறேன் இதுக்குல்ல. இதுக்கு அந்த வாசனை திரவியங்க இந்த கருவாய் எல்லாம் கிராம்பு அந்த இந்த பூண்டு இந்த வரைய வாசமா இருக்கு. எல்லா பக்கமும் கடை எல்லாம் பரபரப்பா இருக்கு. இந்த இடம் எல்லாமே சோடி 500 ரூபாய். சோடி 500 ரூபாய் உங்களுக்கு என்ன ஷோர்ட்ஸ் ஓகே இங்கே பாருங்க இங்கே ஷர்ட்டுகள் டிஷர்ட்டுகள். இங்கே இது என்ன இது டிஷர்ட்டுகள் ஷர்ட்டுகள் தானே. ஓகே எல்லாம் புழுதியாக கிடக்குண்ணே. இதுக்கெல்லாம் அந்த பரபரப்பு தெரியுது புத்தாண்டு களை தானே இதுக்கெல்லாம் சுருங்குதா உங்களுக்கு? சுருங்கு உங்களுக்கு. இப்போ நான் அடிச்சு 2 3 நெல்லியும் பார்க்க போறியா? இந்த ஷர்ட் இல்லாமல் 1000 ரூபா. இப்போ மேலோட தான் காட்டுறேன். என்ன சொன்னதுக்கு எத்தனையோ கடைகள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கல. அது அதெல்லாம் உங்கள் ஷோர்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இங்கே பாருங்க இங்கெல்லாம் பேர்ஸில் உடுப்பு வாட்டாக்க எதுக்குள்ள சனம் கூடவே இருக்கும் அங்கே மலிவு. ஆயிரம் ரூபாய் ஆமா நாங்கள் முடியணும் என்னன்னா இது வேலையாக இருக்கு போட 350 ரூபாய் கொடுக்கிறேன். களை காட்டுது வேறங்க நீங்களும் வந்துருந்தா இது அடே அந்த ரேடியம் இருக்கு அடே சுவர் ஒட்டி வராது அந்த வண்ணது பற்றி வீட்டு சாமான் இருக்கு வேறுங்க இங்கே வந்து வித்தியாசம் பொருட்கள் இருக்குண்ணே. அண்ணா இது என்ன இல்லை ரோபோ 2000 ரூபா வீட்டை கிளீன் பண்ணுமா? ஓகே அந்த இருக்குது பாருங்க 1 மணி விட்ட தெரியும்ண்ணா. 1 மணி படிச்சா 1000 ரூபா
க்ளீன் பண்ணுமா 2000 ரூபா சரி 2000 ரூபாயா சார்ஜ் போடுறானே ஓகே சரி ஓகே அப்படியே இந்த வெள்ளைக்காரலாம் எடுத்துக்கணும் இப்படி எங்கே பஸ்ஸுனா மணிக்கூடு இருக்காங்க வித்தியாசம் பேச மணிக்கூடு எல்லாமே இருக்கு பெண்டன் போச்சோ சின்ன பிள்ளையா வா நீ ஓகே அப்படி எங்களை பாருங்க இங்கே வந்து தலையணிகள் சிஷு அதுகள் எல்லாமே வைப்பினேன் இங்காலையும் பேக்குகள் பாட்டாக்கள் அதுகள்லாம் பாருங்க கவரிங் இதுகள் அப்படிங்கிற பாருங்க அவங்க காட்டி கொண்டு போகிறோம் என்னென்ன கடைகள் இருக்குன்னு சொல்லி பாருங்க தேவைன்னு சொன்னால் வந்து கொள்ளுங்க பின்னிடம் வாங்க வெயிலுக்கு அப்படி வேர்க்க தேவையில்லை வெயிலுக்கு மாட தேவையில்லை வெயிலுக்கு கலைக்க தேவையில்லை ஆமாம் நீங்களை குமிச்சு கிடக்கு மேலே மாதிரி என்ன விலை விலையை காணல 2000 ரூபா 3 ஷர்ட் 2000 ரூபா ஓகே இங்கெல்லாம் விளையாட்டு சாமான்கள் இருக்குது பாருங்க விளையாட்டு சாமான் கடைகள் இருக்குது நிறைய கடை அங்கே ஒன்று போவேண்டா அப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இதுக்கு இல்லைண்ணா இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பின்னுக்குண்ணே முன்னூற்றி கொஞ்சம் பரபரப்பாக கிடக்கு பின்னுக்கு போக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஐஸ்கிரீம் கூட இருக்குது கடை வந்துட்டேண்ணே உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் வண்டி குடிச்சிருவா நான் வாங்க நிற்கிறேன்னு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு குடிப்போமே எடுத்துகிட்டு வண்டி தரேன் உனக்கு குடிச்சிட்டு போனால் தாண்டா தென்மையாக இருக்குங்க கொடுத்தா நீங்கள் அதோட நிற்பீங்க நீங்கள் வர மாட்டீங்க இப்போ நாங்கள் இந்த பின் பகுதிக்கு வந்துட்டோம் இங்காலையும் பாங்க இந்த துவாய்கள் அது இதுன்னு சொல்லி இதுலேயும் கொஞ்சம் இது இருக்குது பர்ஃப்யூம் ஐட்டம் இந்த தொப்பிகள் அடிக்கிற இது கட்டாயம் இதெல்லாம் தேவை வேணா தொப்பிகள் மணிக்கூடுகள் இங்கே பாருங்க இந்த ஷர்ட்டெல்லாம் 1000 ரூபாய் குடிக்கணும் இங்கால 3 மீட்டர் துணி 1000 ரூபாய் குடிக்கணும் இங்கால இதெல்லாம் பாருங்க அப்பா இதுக்கு நீங்கள் தான் இன்பமாக இருக்குண்ணே இதாலையும் வரலாம் அதாலையும் வரலாம் இதால் போவோம் எப்படி விட்ட வெஜினா கிடக்கு ஓகே அடே அங்கே இன்னும் கிடக்கு அடே இன்னும் பாருங்க இன்னும் கடை இருக்கு வா அப்படி காட்டிட்டு வரும் ஓகே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஷோர்ட்டாக காட்டுறேன் என்னென்ன கடைகள் இருக்காண்டு இந்த இங்கே அடுத்த துணி கடைகள் இங்கால அந்த மொட்டம் ஷோர்ட்ஸுகள் இங்கே பாருங்க வீட்டுக்கு தேவையான 4 கால் மீதி 500 ரூபா இந்த அப்படி இங்கால வந்து பாட்டாக்கள் மணிக்கூடுகள் வித்தியாசம் மணிக்கூடு இல்லாமல் இருக்கேன் எங்களை ஓகே இது கொஞ்சம் அமைதி ஆகிட்டேன்னு இது இது அமைதியா ஆமாம் உண்மையிலே சரியான வெயில் கொளுத்துது உண்மையிலே வெரி ஹாட் கிளைமேட் ஒன்றும் மணிக்கூடும் உனக்கு நாங்கள் சூரியனை பார்த்தே நேரம் சொல்லுவோம் எங்களுக்கு மணிக்கூடும் என்ன இது ஐஸ்கிரீமாடா சுங்குமட்டாஸ் ஆமாடா சுங்குமட்டாஸ் இல்லை ஐஸ்கிரீம் ஓகே எதால் வந்து நாங்கள் எதால் போகிறோம் அதுக்கு வேணாம் இதுக்காக போவேன் கொஞ்சம் இன்னும் அப்பா இது காணுவேன் அது இது கொஞ்சம் காண வேண்டிங்க இதுக்கு மேலேயா இருக்கு என்னது இங்கே இருக்குது கவுனுகள் என்ன இந்த வேணும் சோடி 1500 ரூபா குடிக்கணும் இதால் போனாங்க ஆமாம் கொஞ்சம் பாட்டா கடையை பேனுங்க கொஞ்சம் ஃபுல்லாக பாட்டா நான் குமிச்சு வச்சு சேல்ஸ் அதிரடி சேல்ஸ் என்ன விலை என்ன 1200 இது எடுத்தாலும் 1200 பேனுங்க இந்த இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எது எடுத்தாலுமே 1200 அவங்களுக்கு இந்த நிறைய இருக்கு அப்பா இதுக்கெல்லாம் வந்துட்டா இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குண்ணே போன முறை விட இதுக்கு எதுக்கால மற்றது இது வந்து எதுக்கால வாரணம் தெரியல இந்த இதில் போவோம் வாங்க புத்துமதி போய் பார்ப்போம் இந்த இங்கே பாருங்க இதால் வந்து நாங்கள் இதால் போகிறோம் சரி இதால் போவோம் ஆமாம் இது மேலே இங்கே நல்ல விஷயம் என்ன மேலே தரப்பாக கிடையாது இதுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்குண்ணே ஆமாம் இங்கே பாருங்க அடுத்து அப்படியே அப்படி இதெல்லாம் வந்து நாங்கள் நினைக்கிறேன் இல்லையே இதெல்லாம் வந்து நாங்கள் இதால் போகிற மட்டும் தெரியல எங்களுக்கு அந்தளவுக்கு குழப்பது பாதைகள் எல்லாமே அதாவது வரையில நாங்களா அதெல்லாம் போனாங்கண்ணே ஆனால் இந்த பக்கம் வரையில போனேண்ணே ஓகே எதுக்குமே இருக்கடா போகுது 3000 வைக்கிறேன்னா 2200 வைக்கிறோம் 2200 ரூபா கடையில் 3500 ஓகே அதே மாதிரி நல்ல இதெல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் கடையில் 4500 4000 நான் விற்கிறது 2500 2300 இது ஃபுல்லாக
பெரியாக்கள் என்ன 9,000 ஆ நாங்கள் விற்கிறது வெறும் 4,500. 4,500 அப்போ நல்லா இருக்குண்ணே ஓகே எந்தா அங்கே இருக்கு பாருங்க ஜீன்ஸும் வரும் சோளம் ஜீன்ஸும் வருமே இந்த கலர் செட்டுகளும் இருக்குண்ணே ஓகேண்ணா நன்றியா ஓகே இந்த பாருங்க இதில் சேல்ஸ்லாம் போட்டிங்கன்னா வந்தீங்கன்னா பார்த்து எடுக்கலாம் ஓகே அப்பா இங்கால பாருங்க இங்காலையுமே சின்ன பிள்ளைகளோட உடுப்புகள் இதெல்லாம் கொடுக்கணும் பாருங்க இதுக்கு நடத்துக்கான இருந்தீங்களா இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் நாங்கள் இது கொஞ்சம் மலிவாக இருக்கணும் இருந்தால் இதுக்குமே ஏதோ சேல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் போல வேறு ஓகே இந்தா இங்காலையும் பார்த்துச்சுன்னா உடுப்புகள்லாம் லேடிஸுக்குரிய உடுப்புகள் எல்லாம் இது பாட்ட போகிறாங்க முப்பை பாட்டு ஓகே அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையும் துணி கடைகள்லாம் பாருங்க டொய்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது 1,000 ரூபா 600 ரூபா 300 ரூபாய்ன்னு சொல்லி ஒவ்வொரு சைஸுகளில் ஒரு விலைகளில் இருக்குது அப்பா என்னாலே எல்லாம் ஆகிக்கிறாங்க இதுக்கு கொஞ்சம் சனம் இந்த சில கடையில் பார்த்தீங்கன்னா அப்பா இதை பாருங்க எப்படி இருக்காண்டு வேறு லெவலில் இருக்கான்னு இதை பார்க்க அடே வடிவாக இருக்குல்ல என்ன வடிவான டெக்கரேஷன் பூ ஐட்டம் எல்லாம் இருக்கு வடிவாக இருக்குண்ணே இந்த பாருங்க இது தனித்தனி வேணும் வடிவில் கிடைக்கும் போது ஆனால் இப்படி பார்க்க வேறு லெவலில் இருக்கு உள்ளுங்க இந்த பாருங்க ஆமாம் எப்படி இருக்குண்ணே ஓ நல்லா இருக்குது இருந்தா எல்லாம் டெக்கரேஷன் ஐட்டங்கள் இந்த பூ ஐட்டம் பூவாசுகள் அதுகள் எல்லாமே இருக்குது பாருங்க வேறு லெவலில் இருக்குது ஓகே இந்தா என்ன விலை என்ன வணக்கம் அண்ணே நாங்கள் இந்த சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எங்களுடைய வியாபாரம் நாங்கள் மிகவும் சிறப்பாக நடக்க வேணும்ன்றதுக்காக நாங்கள் குறைஞ்ச விலையில் நாங்கள் இந்த சேல்ஸ் ஒன்று போட்டுருக்கிறோம் கொண்டு வந்து சாதாரணமாக 150 ரூபாயில இருந்து 1,500 2,000 2,500 வரை நல்ல பூக்கள் எல்லாம் இருக்குது. மக்கள் வராங்க முந்த நாளையில இருந்து எங்களுக்கு நல்ல வியாபாரம் கொண்டு ஓடிக்கொண்டிருக்குது. ஆர்டர்களும் கிடைச்சி கொண்டிருக்கு. சரி சரி சிறப்பாக இருக்குது. எல்லாரும் அதை கொண்டு போய் நல்ல வீடுகளை சிறப்பிக்க போகணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஓகே அப்படியே அடுத்ததுனால தொடர்ச்சி அவங்களுக்கு நாங்கள் இந்த வெயிலுக்கு காஞ்சி காட்டுறோம். பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளிர்மையாக இருக்குது. இதுக்கு வேற கரீனமாக கிடக்கா இல்லை உண்மையாக சத்தியமாக நான் ஒரு புத்துணர்ச்சியோட வந்து நான் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு தென்பா வடிவா காட்டுவோம்ண்டு இங்கே வந்து தென்பில்லாம் ஆகி போட்டு என்னண்டு சரிப்பா குடிப்பேன்பா இங்கே காட்டி போட்டு மாடல் ஷர்ட் இருக்குண்ணே. மாடல் ஷர்ட் ஐட்டங்க எல்லாம். ஆமாம் சில கடைகளில் வந்து மேலே இப்படி போட்டிருக்கேன். அதனால் வந்து எங்களுக்கு சுகமாக இருக்குது, இன்பமாக இருக்குண்ணே. அதனால் போயிருக்கேன். இந்த பக்கத்தில் போ. ஓகே இந்தா இதால் வந்து நாங்கள் இதால் போகிற முடியாது. இந்த இதில் இருக்குதுங்க 1,500 ரூபா லேடிஸில் உடுப்புகள் பாருங்க. 3 பல்ப் 1000. 3 பல்ப் 1000. 5 பல்ப் 1000, 4 பல்ப் 1000. ஓகே இங்கே வந்து எது எடுத்தாலும் 50 ரூபா 100 ரூபா அந்த சாமான் இருக்குது. வித்தியாசம் தண்ணி போட்டுருக்காங்க அந்த ஓ ஓகே இங்கே பேக்குகள் இதுகள்லாம் இருக்குது. இப்படியே வலிக்கலாமே. இங்கே ஃபோன் கவர்கள் இருக்குது. என்ன விலைண்ணா? 400 800 வரைக்கும் ஃபோன் கவர். ஓகே எல்லாமே இருக்குது. ஓகே இங்கே பாருங்க லேடிஸ் கவர் எல்லாமே இருக்கு. லேடிஸ் கவர் ஆன்லைன் கவர்ல 600 700 ரூபா விலைக்கு கொடுக்கலாம். ஓகே சிலிகான் வந்து 300 ரூபா 400 ரூபா. எல்லா கவரும் இருக்குண்ணே. ஓகே பட்ஸ் எல்லாம் பட்ஸ் எல்லாம் இருக்குண்ணே. எல்லாமே இருக்கு. ஓகே வருஷத்துக்கு மட்டும். ஓகே நன்றியா. ஓகே அப்படி இங்காலே பாருங்க. இங்காலே வந்து லேடிஸுக்குரிய இந்த பேண்ட்டுகள் ஷோர்ட்ஸுகள் மேடம் அந்த ஆஃபீஸ் பேண்ட் லெகின்ஸ் அதுகள் எல்லாமே இருக்குது. பட் இங்கே பாட்டாக்கள் இருக்குது பாருங்கள். ஓகே சரி கடைசி இதெல்லாம் போனாங்க. அதே பாதைக்கு வந்துட்டோம். அப்பா உங்களத்தை மிஸ் பண்ணி போட்டு வந்தாங்க. எல்லாரும் வந்து சேர்ந்துட்டோம். சம்பவம் செய்துட்டு எங்களுக்கு ஐஃபோன் இந்த பாருங்க டெம்பரேச்சர் கூடன்னு சொல்லி ஃபோனே நின்றுட்டு வீடியோ எடுக்க போட்டது. சரி இப்போ இதில் மற்ற ஃபோன் எடுக்கிறோம் நாங்களே. இதான் இல்லாமல் வேறு தொட்டு எப்படி கொதிக்குதுன்னு வேறு இல்லை இதுக்கு தான் எங்களை மாதிரி ஒரு ஃபோனை வச்சுருந்தேன். ஐஃபோன் வேலையை காட்டி விட்டு டெம்பரேச்சர் தண்ணி போட்டு எடுக்கல கழுவோம். மங்களா போய் தான் கழுவோம் கழுவோம். சரி அப்படி நாங்கள் ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டு வந்துருப்பேன். உண்மையாக பயங்கர வெயில் என்ன வெயில்ன்ற வெயில் பயங்கர வெயிலாக கிடக்கு.
உங்களுக்கு உதாரணத்துக்கு இதை தான் காட்டுவேன் போன தான். அட உனக்கு என்ன வேணும் உனக்கு? அடே ஐஸ்கிரீம் அடே நிம்மதியாக இடம் வேணுமா? கல்லறை கொண்டு இருக்க வேணுமா? ஓகே இந்த ஆனால் இந்த வெயிலுக்கே நிறைய பேர் வந்து கொண்டு தான் இருக்கணும். நிறைய பேர் இல்லை ஷாப்பிங் பண்ணிட்டு போய் கொண்டிருக்கணும். நாங்கள் அப்படி வலிக்கிற போகிறோம். உனக்கு என்ன வேணும்? நீ என்னடா வெறும் தண்ணி ஓகேயா? வெறும் தண்ணி எனக்கு ப்ளூபெரி. சரி இப்போ நாங்கள் அங்கே எல்லாம் பார்த்து களைச்சி போய் வந்துட்டோம். இதுக்குலையும் கடை பேர் நிற்கல பாருங்க. இதுக்குலையும் பாருங்கள். இதுக்கு வந்து சரம் அதுகள் போட்டிருக்கேன் பாருங்கள். எங்கான மற்றது வந்து இந்த ஆஸ்பத்திரி பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேமெண்ட் ஒன்று இருக்குது. அது அங்காடி இருக்குது தானே. இதுக்குள்ளேயுமே நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது. ஃபுல்லாக உடுப்பு கடைகள் என்ன தெரிஞ்சு உடுக்க போகவே இல்லை. இப்படின்னு ரெண்டு காட்டுறேன்னு பாருங்கள். எங்கால இந்த இதுக்குள்ளே தான் இந்த பகுதிக்குள்ளே நிறைய கடைகள் இருக்குது. ஆனால் அதுவும் குறைவாக தான் இருக்கா கடை என்ன. ஓகே எடுங்க. சரி அப்படியே நாங்கள் சத்தியமேல நானும் ஒரு ஆர்வ கோலரில் வந்துட்டேன். மத்தியம் வந்து காட்டினா பின்னே பாரு உங்களுக்கு அது பிரியோசனம் இருக்குமெண்டு அந்த ஆர்வ கோலர் எனக்கு ஆபத்தாக முடிஞ்சு. என்னமா இருக்குது மகராஜ்? எனக்கு என்ன சொல்லு, நீ இப்படி ஃபோனை நீட்டி கொண்டு வர பின்னுக்கு வரவங்க பறிச்சு கொண்டு போகிறாங்களோ தெரியல. பறிக்க மாட்டாங்கடா. ஐயோ சத்தியமேல அது இந்த வெயிலுக்கு வலிக்கிட்டுறாங்க. வலிக்கிறதுக்கு தண்ணி பத்தோட வலிக்கிடுங்க, இல்லாட்டி குடையோட வலிக்கிடுங்க. அப்படின்னு தான் உங்களுக்கு கொஞ்சம் நாளும் பிடிக்க மாதிரி இருக்கும். சரியான வெயில் உண்மையிலே பயங்கர வெயில். அது முத்த வலிக்க தெரிந்தானே ஒரு ஓப்பனான இடம். தூசு வெயில் சனத்தின் அந்த வெக்க எல்லாம் சேர்ந்து வாட்டி வதைக்குது. பின்னேறம் வாங்கோ, ஆறுதல் அடுப்புறங்கோ, புது வருஷத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்க. இப்படி நாங்கள் அங்கே ஆரியோட நோ லிமிட் பக்கம் போய் சும்மா அப்படியே காட்டிட்டு வலிக்கிற போகிறோம். சரி இப்போ நாங்கள் அப்படியே நோ லிமிட் பக்கம் வந்து நாங்கள் இங்கே என்ன மாதிரி இருக்குது சும்மா அப்படியே வெளியில் வச்சு காட்டிக்கிட்டு வரோம் பாருங்கள். நோ லிமிட் யாழ்ப்பாணம். இது மேக்க குறைவு தானே, பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை பாருங்க. ஓகே அட முன்னு இருட்டி அடே மழை கொண்டு அடிச்சு ஊற்ற போகுது. அப்போ அடித்தா பேர் இன்பமாக இருக்குமா என்ன? பிள்ளைகளுக்கு நிற்கிறேன் உண்மையாக நாங்கள் இந்த போட்டுக்கு இஞ்சாலும் நிற்கக்கூடாடா. நம்ம போய்க்க விதிகள் தெரிஞ்சவங்க இப்படி செய்ய மாட்டாங்க. சரியா? ஓகே யாரி விடம் மழை ஒன்று அடிச்சு ஊற்ற போது தான் கிடக்கு. அங்கால வெயிலடா, இங்கெல்லாம் மழை அடிக்க போதும் கிடக்குண்ணா. ஒரே இருட்டு கிடக்கும் வீட்டை மழை பெய்ய வரைக்கும். சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க யாழ்ப்பாணத்தில் புது வருஷ கொண்டாட்டம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நிறைய இடங்கள் போய் காட்டியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு முத்தவழி கிரௌண்டுக்காக நிறைய மக்களை பார்க்கக்கூடிய என்ன மகராஜ் பயங்கர சனம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற இடங்களெல்லாம் மக்களோட சரத்தம் குறைவாக தான் கிடக்கு. சில நேரம் பின்னர் நேரம் மாதிரி நம்ம ஏற்கனவே உடுப்பு எடுத்துட்டோமோ அது எனக்கு சொல்லி தெரியும். ஆனால் புது வருஷத்துக்கு முதல் நாள் வளமையாகவே இந்த டைமே நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வெயிலாலுமே நிறைய மக்களை பார்க்கலாம் கிடக்குன்னு அந்தளவுக்கு சரியான வெயிலுமே நாங்கள் களைச்சி போட்டோம்யா. எதிர்பார்த்து வந்தது என்னவோ நடந்தது என்னவோ. நானும் நிறைய இடம் காட்டுவோம், நிறைய கடைகள் காட்டுவோம், விலையில காட்டுவோம். அங்கே முத்தொழிக்க போனால் சரி என்ன கூட ஹாஸ்பிட்டல் காட்டணுமே தான் கிடக்கு. அப்படி வெயிலாக கிடக்கு. வார நீங்களே பின்னேறம் வந்து உடுப்பில் எடுத்துக்கொள்ளுங்க. சரி இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளுவேன். ஓகே சீ டாட்டா பாய் பாய்.